ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 150 கிராம் வெள்ளை உளுந்து ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சு அதை அரைச்சி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு நாட்டு வெங்காயம் அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் இதை பொடியாக பொடிச்சு வச்சுருக்கோம். கொத்தமல்லி கீரை, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு கருவேப்பிலை. இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வடை சுட வேண்டியதுதான். இந்த மாவு கூட மிளகு சீரகம் உடச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோ மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்குவோம், பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம், கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வடை சுடலாம். மாவு ரெடி பண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது வடை சுட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சோட தண்ணியை தொட்டுட்டு மாவு எடுத்து அப்படியே ஒரு சின்ன சைஸில் அப்படியே ரோல் மாதிரி பண்ணிவிட்டு பால் மாதிரி பாருங்க, இப்படி எடுத்து அப்படி போட்ட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், மாவு எடுத்து இதை வடை போடுறோம். பிரியாணி டைலாக். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், வடை வந்துருச்சு. இதை திருப்பி போடலாம். பாருங்கள், பாருங்கள், நல்லா வடை நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நான் பாருங்கள், வடை எல்லாமே குக்காய் வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா வடையும் சுட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் பாருங்கள் எவ்வளவு கிறிஸ்பியாக எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பசன்ட் இருக்குது பாருங்கள் வடை. நல்லா இருக்கு பாருங்கள், சாஃப்டாக. இதை மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.